நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்க? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் படிங்க. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தது. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் சொல்ல சொல்ல பகுத்து பகுத்து படிக்கணும். வசனத்தை அப்படியே விட்டு அடிச்சுட்டு போறது இல்லை. படி திரும்ப அந்த வசனத்தை, அந்த வசனத்தினுடைய அந்த பகுதி. இருந்தவரும் 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 இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 6:3. ஏசாயா 6:3. சீக்கிரமா. 6ஆம் அதிகாரம் ஏசாயா. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்னா, இங்க பாருங்க, உலகத்துல எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கு, எல்லா வித வழிபாடுகளும் இருக்கு, எல்லா விதமான வேதங்களும் இருக்கு. ஆனா பரிசுத்த வேதாகமம், சத்திய வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வங்கள் எல்லாம் பரிசுத்தர்கள் அல்ல. அந்த தெய்வத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் இந்த பூமியிலிருந்து உண்டானவை, மனுஷனால் உண்டானவை. வானத்தில் இருக்கிற உன்னதமான தேவன் நம்மை படைத்தவர். அவர் வானத்திலே உண்டானவர் அல்ல. வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் ஆதியிலே இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தத்துக்கு தான் நம்மகிட்ட என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு, அதாவது மதிப்பு. நம்மை பரிசுத்தவான் என்று உலகம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தவான் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் யாருன்னா, பரிசுத்தராகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய மகான கேட்டு பாருங்க. பெரிய மகான், நல்ல பேசுறவர், நல்ல தேசத்துக்கு நன்மை செய்கிறவர், சொத்தையெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்தவர். ஆனா அவரிடத்துல
பரிசுத்தம் என்பது இல்லை. ஒண்ணு குடிக்கிறவரா இருக்கிறார். ஒரே ஒரு தப்பு தாங்க, அவர் குடிக்கிறது மட்டும்தான். மற்றபடி ரொம்ப தங்கமான மனுஷன் சொல்றாங்க. தங்கமான மனுஷன் சொல்லப்படுகிற மனிதன் ஒண்ணு குடிக்கிறார், இல்லைன்னா விபச்சாரத்துல ஈடுபடுறவர், இல்லைன்னா வேசித்தனம் பண்றவர், இல்லைன்னா ஏதாவது ஒரு திருட்டு வேலை செய்யறவரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கொலைகாரரு. இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்கு. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற தெய்வங்களுக்கும் அப்படித்தான். 1 3 பொண்டாட்டி இல்ல 2 பொண்டாட்டி, இல்லைன்னா வந்து அடுத்தவரை சம்ஹாரம் பண்றவரு, அதாவது துஷ்ட நிக்கிரக இஷ்ட பரிபாலன் தான். சொல்ற புரியுதா? துஷ்ட நிக்கிரக இஷ்ட பரிபாலனா அப்படின்னா துஷ்டர்களை கண்டிப்பா கடவுள் அழிச்சிடுவார். தனக்கு இஷ்டமானவனை பரிபாலிப்பார், உயிரோட வைப்பார். இதான் நம்ம உலகத்துல கேள்விப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அடுத்த வசனங்களை அடிக்கிட்டு அடுத்த செய்திக்கு போறேன். என்னன்னா, தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், நம்மையும் பரிசுத்தரா இருக்க சொல்றார். இந்த உலகத்துல ஒரே ஒரு கூட்டம் எனக்கு இருக்கு, அந்த கூட்டம் பரிசுத்த கூட்டம்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்த கூட்டத்தை தான் தேவன் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறார். நீ கோடி ரூபாய ஆலயத்துக்கு கொடுத்து நீ துஷ்டத்தனமான ஆளா இருந்தா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. யாருக்கு தூக்கம் வருதோ அவங்க எந்திரிச்சு நின்றணும். தலை ஆடுனுச்சு அப்புறம் சரிப்பட்டு வராது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல யாரு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். சபையை சேர்ந்த, சபையிலே தேவன் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யாரா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு? பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய் இருக்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீ எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனா அந்த உலகத்தை விட்டு நீ தேவனுக்குள்ள வந்ததுக்கு பின்பு அவர் மாதிரி நீ இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தன் மண்டையை இப்படியும் வலிச்சு விட்டுட்டு அலைகிறான். என்னன்னு கேட்டாக்கா, எங்க தலைவர், எங்க தலை அஜித், எங்க தலை விஜய், எங்க தலை ரஜினி அப்படின்னு ஒரு நடிகரை சொல்றான். சிலர் ஆன்மீக சொற்பொழிவாளர்களை சொல்றான். சிலர் அவங்க தெய்வங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இவங்கதான் முன்னோடி. அப்ப அவங்க முன்னோடியா இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்களோ அதான் இவங்க என்ன செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னைக்குமே ஒரு தெய்வத்தையும் குற்றம் சொல்றது இல்லை. திருவண்ணாமலையில வந்து காந்தி நகர்ல ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன். அப்ப அந்த வீட்டு ஓனர் அம்மாவுடைய ஒரு சொந்தக்காரர், அவர் தம்பியா இருக்கலாம் அல்லது அவர் சொந்தத்துல ஒருத்தரா இருக்கு. அவர் அங்க வருவார், வந்து என்னை பார்த்தாரு, பேசுவார், போவாரு. நானும் பார்த்து அன்பா பேசுவேன், போவேன். அப்போ உடனே வந்து ஒரு நாள் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, உங்க சாமி வந்து தூய்மையானவர், நீங்களாம் தூய்மையா இருக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சரி, சரக்கு எங்கேருந்தோ வருது, நம்ம என்னன்னு பார்ப்போம். சரி, அது பரவாயில்லைங்க, அதாவது எங்க தெய்வம் பரிசுத்தமானவர் தான், பரிசுத்தமா இருக்க சொல்றாரு, இல்லைன்னாக்கா அவர் ஏத்துக்க மாட்டாரு. எங்க தெய்வம்லாம் அப்படி சொல்ல. எங்க தெய்வத்துக்கெல்லாம் 2 மனைவிகள். எங்க தெய்வத்துக்கெல்லாம் எத்தனை மனைவி? 2 மனைவி. அப்போ 2 மனைவின்னா அதெல்லாம் எங்க தெய்வத்துக்கு ஏற்கும், எங்களுக்கும் ஏற்கும். அடுத்த இன்னொன்னு சொன்னாரு. சரி, நான் பாட்டு பேசாம வந்துட்டேன், நான் அதுக்கு பதில் ஒன்றும் பேசல. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க, நான் இன்னொன்னு கூட சொல்லிட்டு போயிடுறேன். எங்களுக்கு 2 வச்சுக்கிறதுக்காகத்தான் நாங்க சாமிக்கு பக்கத்திலே 2 வச்சோம். அது எங்களுடைய விருப்பம்தான், சாமிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப உணர்றான், ஆனா அது யாருன்னு தெரியும். நம்ம அறிந்து இருக்கிறோம், எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி பரிசுத்தவானா இருக்கணும்னு தெரியல. அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். திரும்ப திரும்ப
ஒரு 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 காரியம் 2 சாட்சியினால என்ன செய்யப்படும்? உறுதிப்படுத்தப்படும். ஆனா இங்க 3 தடவை சொல்லியிருக்க, அவரு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அல்லேலூயா. அவர் இருந்தவர், உண்டானவர் இல்ல, அவர் இருந்தவர். அவரை போய் எங்க உண்டானாரு, அவருக்கு அம்மா அப்பா அவர் யாரெல்லாம் கேட்க முடியாது. அல்லேலூயா. அவர் இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர், வருகிறவர். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். லேவியராகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லேவியர் 11:45. சீக்கிரமா படிச்சா சீக்கிரமா போயிடலாம். லேவியர் 11:45, லேவியர் 19:2, லேவியர் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இருப்பீர்களாக. நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. லேவியர் 19:2 டக்கு டக்குன்னு மாறி மாறி வசனம் எடுக்கணும். லேவியர் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியர் 22:32. லேவியர் 22:32. லேவியரை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு பட்டு பட்டுன்னு நம்பர் எடுக்க தெரியாதா? லேவியர் 22. நான் யாரு படிக்க போறா? லேவியர் 22:32. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் இஸ்ரவேல் புத்திரர் உங்க நடுவில கர்த்தர் பரிசுத்தர் என்று மதிக்கப்படணும். உங்களை பார்த்து பரிசுத்தவான்னு உலகம் மதிக்கணும், புறஜாதிகள் மதிக்கணும். உங்களை பார்த்து கேவலமா நினைக்க கூடாது. உங்களை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை கேவலமா பேசிட்டா அவங்க பிந்தி வருத்தப்பட்டு அவங்க பரிசுத்தமானவங்க, அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க நம்மளை போல கிடையாதுன்னு சொல்லணும். அதான் மதிக்கப்படுகிறவர். அவர் போல நாம இருந்து அவருடைய மதிப்பை நம்ம காப்பாத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 22:3 படிங்க. சங்கீதம் 22:3. சங்கீதமே இல்ல போல இருக்கு. சங்கீதம் 22:3. ஏண்டா எவனாவது படிங்களேண்டா. என்ன சபையில இப்படி இத்தனை பேர் உட்கார்ந்துக்கிட்டு? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. எங்க வாசமா இருக்கிறாரா? அப்ப உனக்கு பரிசுத்தம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? துதிக்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர்னு சொல்லி அவரை துதிக்க துதிக்க அவர் என்ன செய்வார்? நம் மத்தியில வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. ஏசாயா 49ஆம் அதிகாரம் நேரம் எடுத்திருக்கணுமே. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்வளவு நீட்டி எடுத்து உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏசாயா 49:7. இஸ்ரவேலின் மீட்பரும் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும். இதுல என்ன எழுதிருக்குன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய மீட்பர்.
அல்லேலூயா. அவரை அசட்டை பண்ணினார்கள். இந்த உலகத்தார் அசட்டை பண்ணாங்க, நம்ம பண்ணக்கூடாது. ஏசாயா 54:5 54:5 முதல், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவ்வளவுதான். அல்லேலூயா. அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அப்ப பிசாசு சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர், உம்மை யார் என்று எனக்கு தெரியும், நீர் இஸ்ரவேலின் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு இயேசுவ சொல்லுது. அல்லேலூயா. பிதாவிடத்துல இருந்த பரிசுத்தம், இயேசு கிட்ட இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? இருக்கா? யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 4:34. அவன் ஐயோ, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. பிசாசு கூட தெரியுது அவர் தேவனுடைய பரிசுத்தர். உன்னையும் தெரியும் பிசாசுக்கு நீ பரிசுத்தவான்னு தெரியும். பிசாசு இயேசு கிட்ட போய் அவர் பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது, பிதா கிட்ட போய் அவர் பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது. ஆனா உன்கிட்ட வந்து ஓம் பரிசுத்தத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி தன்னை எங்க ஆண்டவர் அடைக்க போறாரோ, அள்ளி தள்ள போறாரோ, அதே நரகத்துக்கு உன்னையும் அவரோட தள்ளணும்னு அவன் ஓம் பரிசுத்தத்தை கெடுத்து உன்னுடைய மேன்மையை கெடுக்க அவன் எத்தனையோ வகையில வகை தேடுறான். அது உனக்கு தெரியும். நீ நினைச்சுக்கிட்ட எனக்கும் பாஸ்டுக்கும் தான் பிரச்சனைன்னு, நீ நினைச்சுக்கிட்ட எனக்கு சபைக்கும் தான் பிரச்சனைன்னு, நீ நினைச்சுக்கிட்ட எனக்கு ஏதோ வந்து சேர்ந்து இருக்குதுன்னு. இல்ல இல்ல, ஓம் பரிசுத்தத்தை கெடுக்க சாத்தான் போராடுறான். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், இயேசுவாகிய இவர் யாருடைய பரிசுத்தர்? தேவனுடைய பரிசுத்தர். அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:27, 13:35. அப்போஸ்தலர் 2:27, 13:35. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பரிசுத்தர். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அப்படின்னா அவர் அழிவை என்ன செய்ய மாட்டார்? காண விட மாட்டார். நாம ஒரு அழிவை சந்திப்பதை அவர் அனுமதிக்கவே மாட்டார். நமக்கு அழிவு வருவதை நம்முடைய ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். நம்முடைய பரிசுத்தர் நம்முடைய அழிவை காண ஒட்டார். அப்படின்னா நமக்கு விரோதமா இருக்கிற அழிவுகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த தேவன் யாருக்குள்ள வந்துட்டாரோ அவங்க பரிசுத்தவான்களா மாறுவதோடு அவங்க அழிஞ்சு போறதே இல்லை. அவங்க அழிஞ்சு போறதே இல்லை. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை தூக்கி எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டான். கடல் எண்ணெய், பாமாயில் இல்ல, கச்சா எண்ணெய். அல்லேலூயா. கச்சா எண்ணெயை கொதிக்க விட்டு அதுக்குள்ள தூக்கி போட்டான்.
மக்கள் இத்தோட செத்து போயிடணும்னு, எரிஞ்சு போயிடணும்னு. அல்லேலூயா. வட மாதிரி பொறிஞ்சு போயிடணும்னு உள்ள தூக்கி போட்டான் நீரோ மன்னன். அவர் உள்ள நீச்சல் அடிக்கிறாரு அமைதியா, ஒரு சேதமும் அவருக்கு வரல. அந்த கோபத்துலதான் அவரை தூக்கி கொண்டு போய் எங்க வச்சான்? மத்திய தரை கடல்ல, நம்ம ஆசியாவில் இருக்கிற மத்திய தரை கடல்ல, கடல் கரையிலிருந்து 50 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற பத்மு என்கிற தீவில கொண்டு போய் போட்டான். அல்லேலூயா. அது ஆண்டவரே தீர்மானிச்ச இடம். அங்க போனதுனாலதான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கிடைச்சது. அல்லேலூயா. கடைசி காலத்துல நடக்க போற சம்பவங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனால அவருடைய பரிசுத்தவான்களை அவர் என்ன செய்யறதில்லை? அழிவை காண ஒட்டார். அப்படின்னா காண விட மாட்டார். அழிவு நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம சரீரம் என்ன ஒரு நாள் செத்து மண்ணுக்கு போவோம். ஆனா நம்ம ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. யாரெல்லாம் இதை நம்புறீங்க? எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அல்லேலூயா. எனக்கு அழிவு கிடையாது. உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் அழிஞ்சு போயிடலாம், ஆனா என் கண்முன்னே எத்தனையோ பேர் அழியலாம். அதான் சொல்லியிருக்கு, பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப உனக்கு அந்த அழிவு இல்லை. அல்லேலூயா. அதான் பரிசுத்தருக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் செய்கிற காரியம். சரி, ஓகே. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் படிச்சோம் இல்லையா? இதையெல்லாம் நாம நம்முடைய மனசுல வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, இப்போ ஒரு முக்கியமான செய்திய படிக்க போறோம்.